ஹாய் ஹலோ கைஸ். தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா சமீப காலமாக டைவர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப நல நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அப்பீலும் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க அவங்களுடைய பசங்களுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சகஜமாக பேசிக்கிறாங்களா. அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஆகட்டும் இல்லை ஐஸ்வர்யா ஆகட்டும் 2 பேருமே அவங்களை ஈக்குவலாக காமனாக தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அதாவது ஐஸ்வர்யாவுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 5000 கோடிக்கும் அதிகமாக இருக்கும். அந்த சொத்துக்கள் எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் வாங்கியிருக்கக்கூடிய அசெட்ஸ் கூட ஐஸ்வர்யா மேலே தான் நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஒரு அசெட்ஸும் எந்த ஒரு நேம் சேஞ்சும் பண்ண வேணாம், அவங்க பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தனுஷார் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரீசெண்ட் டேஸில் கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறது, ஃபோனில் பேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகஜமாக தான் பேசிகிட்டு இருக்காங்களாம். அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சர்ச்சைகளில் பசங்க எந்த ஒரு வகையிலும் எஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே பசங்க கிட்ட காமனாக ஆஸ் யூஷுவலாக எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நடந்துக்கிறாங்களா, பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயம் நமக்கு வெளிவரத்தில் பேசிட்டு இருக்கும்போது இவங்க நம்ம 2 பேரும் பேசிக்கிறதுல பார்த்துக்கிறதுல அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் பட் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்க இன்னமும் ஜாயிண்டாக தான் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவங்க வீட்டுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கத்துக்குள்ளேயே தான் இருக்காங்களாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைவர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்யா இந்த டைவர்ஸ் வேணும் அப்படின்ற கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஜினி கிட்ட கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான கோடி கணக்கில் சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கோடி இருக்கும். அந்த 5000 கோடியில் எங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா தனுஷாருக்கு போயிடுமோ. ஸோ அப்படி போகும்போது அவர் என்னுடைய சொத்துக்களையும் அந்த சொத்துக்கள் யூஸ் பண்ணிட்டு வரோன்ற ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு கல்யாணமே நடக்கலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது 2004 நடத்தப்பட்ட இவங்களுடைய காதல் திருமணத்தை நடக்கலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை 2 பேரும் மியூச்சுவலாக பேசி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் தனுஷார் அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் இன்ன வரைக்கும் பேச கிடையாது. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கட்டும், எங்களுடைய பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. இதனால் எந்த ஒரு எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை நாங்கள் வெளியே எதாவது பார்த்துக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த சொத்து காரணமும் ஒரு முக்கியமான காரணம் இவங்க டைவர்ஸ் வாங்கிறதுக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வெளிவட்டாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே சகஜமாக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர பட் உள்ளுக்குள்ளே இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியல. பட் இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் லிவிங் டுகெதரில் இப்போ எப்படி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ ஒரு சில பேர்லாம். ஸோ அந்த வகையில் இவங்களும் வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுது. ஸோ இது இருந்தாலும் இவங்களுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பட் நமக்கு இவ்வளோ பரபரப்பாக இருந்தாலும் இவங்க சகஜமாக பேசிக்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்கன்றது தான் இப்போ கரண்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.